நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஜீவன் அம்மா தான். பேபி கிளீன் பண்ணியா? எல்லாரும் சைஸா பாருங்க. ஒரு ஆள் அப்பாக்கு என்னடா பண்ற, இளவட்டங்கள்ல தூக்க போறியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி vlog. நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ, அதாவது ஈஸ்டர் அன்னைக்கு. ஈஸ்டருக்கு வந்து அக்கா எல்லாமே கூப்பிட்டுருந்தேன், அக்கா வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே காலையில் எந்திரிச்சு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். நம்மளுக்கு பேசிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரில. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்களாக பசி அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே போய் சமைப்போம் அப்படின்ட்டு போய் சமைக்க ஆரம்பித்தோம். பசங்க வந்து லீவ் நாள்னாலே மொபைல் எடுத்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலுமே அவங்க கேட்கறதே இல்லை. உங்கள் வீட்லேயும் பசங்க அப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். வெடி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் தீபாவளியோட வாங்கின வெடி போடவே இல்லை. நம்மளுக்கு அடுத்து கிறிஸ்மஸ்க்கு போடலாம் அப்படின்னு பார்த்தோம். வெள்ளம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பழைய வீடியோக்களில் பாருங்கள். அதாவது வீட்டுக்குள்ளே தண்ணி வர அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அதனால கிறிஸ்மஸ்க்கும் போட முடியாமல் அப்படியே வச்சுருந்தோம். சரி இடப்பட்ட நாளில் போட்டோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்து என்னடா இந்த டைமில் வெடி போடுறாங்கன்னு நினைப்பாங்க. அதனால சரி ஓகே ஈஸ்டருக்கு போடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். அதுல உள்ள வெடியை தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஜீவன் அம்மா தான். அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஜீவன் அம்மா தான். வெடி சவுண்ட்ல என் வாய்ஸ் சரியாவே கேட்குது. ஆமா, பேபி கிளீன் பண்ணியா? காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இட்லியை வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து வெஜிடபிள் நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. கொண்டா இது ஒன்று தானே, நான் உன்ட்ட பேசிட்டே கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே கட் பண்ணி தந்தாங்க. நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம் இல்லை பிரியாணி செய்கிறோம், எதுவும் பண்ணாலுமே இந்த காய் கட் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அது நம்மளுக்கு யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு சமைச்சு முடிச்சிருவோம். மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா சமைச்சு வச்சு பசங்களை வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் சாப்பிட வாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைமில் பேசிக்கிட்டு இருக்க டைம் தான் இன்னும் ரெடி ஆகலையான்ட்டு கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அம்மா ரெடி ஆயிட்டா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார். இங்கே பாரு எவ்வளோ சூப்பராக இருக்கு. கதம்பம் சாம்பார் இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இட்லி சூப்பராக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதான். பார்க்கும் போதே நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? ஓகே சாப்பிடலாமா? அவன் கம்பெனிக்கு ஆள் கேட்காம இட்லி யாருக்கா வேணுமா? இட்லி வாங்கிக்கோங்க. இந்த மண்டபம் எங்க இருக்கு? மாணிக்கம் திருச்சி ரோட்ல. காலையிலே இட்லி வச்சு கதம்பம் சாம்பார் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ மதிய லஞ்சுக்கு நம்ம இலை கட் பண்ண போகிறோம். இலை இருக்க சைஸை பாருங்க, ஒரு ஆள் சைஸ்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி கட் பண்ணி இப்போ இதில் எத்தனை பீஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒரு இலையில எத்தனை பீஸ் வருதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கூட்டு, இது வந்து ஒரு கூட்டு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதுக்கு கூட்டுன்னு சொல்லுவாங்களா சாலின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கூட்டு பரவாயில்ல, இலைகள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. கத்திரி வச்சிருக்காங்க. இதுலயா ரொம்ப சின்னதா இருக்கு. இது ஒண்ணு நான் என்ன கொலையா பண்றேன், கத்தி வச்சு போடுறது. அது பண்ணிடலாம். இந்த இதுல கிழிஞ்சு இருக்குங்க. ஓகேயா? சரி இப்படி எல்லா இலையும் நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம்.
மதியான லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வந்து கடையிலேயே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா செய்யறதுக்கு வந்து டைமிங்கும் அதிகமாகும். இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் தான் டைம் கிடைக்கி எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்க. சரி ஓகே இந்த டைம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இப்போ இன்னைக்கு ஈஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நீங்கள் வீடியோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ சர்ச்சுக்கு தான் எல்லாரும் போகிறோம். போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வருவோம். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டேய் போமாடா. ஓகே அஜய் குட்டி போமா. கௌதம் போலாமா? போலாமா தான்? சரி வாங்க வாங்க எல்லாரும் கிளம்ப ஓடியாங்க போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ச்சுக்கு எல்லாருமே கிளம்பி முடிக்கிறதுக்கு நான் கிளம்புனேன். ஆனா நான் ஃபுல்லா கிளம்புனேன், அவ்வளவு பவுடர் வந்துருச்சு. அனு கிளம்புங்க போங்க. ஏன்டா இதுக்குள்ள அவ்வளவு வேர்த்தாச்சு. செப்பல் போட்டு விளையாடுறேன். சரி என்ன தங்கம் எடுத்துக்கோங்க. அப்படி பீச்சுக்கு போவோம்ல, போயிட்டு அங்க விளையாண்டுக்கலாம். எங்கேயாவது போறோம்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம். எல்லாரையும் கிளம்புங்க ரெடி ஆகுங்கன்னு சொல்றதுக்குள்ளே நம்ம போட்ட மேக்கப் எல்லாமே கலைஞ்சிரும். எது ஏதோ தெரியலையா? ஆமா இல்ல போட்டு வா. நாங்கள் போகும்போது கரெக்டாக மாஸ் நடந்துச்சு. ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிட்டு சர்ச்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். நம்ம சர்ச்சுக்குள்ளே இருந்தாலே நம்மளுக்கு வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏசப்பாவோட தேர் பவனி வந்து தேரில் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் நாங்கள் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது திருப்பி இந்த சைடு வழியாக கொண்டு வந்தாங்க. போயிட்டு அதெல்லாமே தொட்டு கும்பிட்டுட்டு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வந்தோம். கோயிலுக்கு போனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்க தான் செய்யும். வாங்க கௌதம் உப்பு. என்னதுதான் அதான் தெரியல என்னன்ட்டு. வரோம் கௌதம் போ. கம்மி மாட்ட கொடு அப்பாக்கு. இங்கதான்டா இருக்கு. ப்ரேயர் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க அடுத்து வந்து பீச்சுக்கு போறோம். பீச்சுக்கு போயிட்டு அங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். கூட்டண்டா சர்ச்சு பக்கத்துல இருக்கு. சர்ச்சுக்கு வந்து தாத்தா பையனை கூட்டி அப்படியே வராரு பாரு. பேரனை கூட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போறாங்க. என்னடா பண்ற? இளவட்டங்கள்ல தூக்க போறியா? தூக்குடா. இங்கே ஒரு பொண்ணு பார்த்து முடிச்சிடலாம். தூக்குடா. தூக்கு. என்ன இன்னொன்னு இது இளவட்டங்கள்லே கிடையாது தம்பி, சிற்பிக்குள்ள இருக்க முத்து. அனுமா கால்ல பட்டுறாம. ஆஹா, சிற்பியில இருக்க முத்து. நான் சும்மா அவனை இளவட்டங்கள்னு சொல்லிட்டு இருக்கேன். இது இஞ்சி டீயா சுக்கு காஃபியா? இஞ்சி டீயா? இதுவும் பிளாக் கலர்ல தெரிஞ்சு அதான் பார்த்து.
எனக்கு சுக்கு காஃபி. ஆமாக்கா, இது ஷேடோ அப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்கு. ஏமா வாங்கிக்கோங்க. ஏமா சுக்கு காஃபி சூடா இருக்குமா? அது இஞ்சி டீ. பீச்சுக்கு போனாலே சுக்கு காஃபி வந்து குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க, நம்ம அதை வேண்டாம் அப்படிங்கிறோம். நீங்க அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளைமேட் வந்து அந்த கூலிங் காத்துல நம்ம இருக்கும்போது சுக்கு காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோல்டு இந்த மாதிரி பிடிக்காம இருக்கும். கண்டிப்பா போனா சுக்கு காஃபி குடிங்க. உங்களுக்கு வந்து வெளியில சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா நீங்களாவது ஃபிளாஸ்க்ல போட்டு கொண்டு போங்க, அது வந்து ரொம்ப நல்லது. விளையாண்டு விளையாண்டு வேர்த்தே போச்சுடா நல்லா. எப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சோ அப்பத்துலேருந்து பசங்க வந்து அந்த மொபைல் எடுக்க ஆரம்பிச்சது தான். நம்ம வந்து அப்போ அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வேற நம்மளுக்கு வந்துச்சு. வாங்கி கொடுத்தோன்னே எப்போ பார்த்தாலும் ஃபோன் விளையாண்டுட்டே இருப்பாங்க. பீச்சுக்கு போனாலும் அங்கேயும் ஃபோனை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மொபைல் எடுத்து விளையாடுவாங்க. இது வந்து நம்ம சொல்லி சொல்லி பார்த்து பசங்களுக்கு வந்து நம்மளே வந்து டயர்ட் ஆகிட்டோம், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் அதிசயமா என்னமோ பாலை தூக்குனாங்க. எங்கே விளையாட போகிறாங்க, அங்கே போயிட்டு மொபைல் தானே எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். நல்லா ஓடி ஆடி விளையாண்டு ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஃபைனலா நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இனிமே வந்து சஞ்சய் நீ எங்க போற? இங்க வீட்டுக்கு போறேன். சஞ்சய் வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டான். அஜய் கேக்கல. அஜய் ஓ சாரி அஜய், நீ என்ன அவன் வீட்டுக்கா போற? நம்ம வீட்டுக்கு தானே வர போற? நான் எங்க வீட்டுக்கு போறோம். ஓகே ஃப்ரெண்ட், சூப்பரா இந்த ஈஸ்டர் வந்து போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்து 8ஆம் தேதி நாங்க லீவ் வரும், அந்த லீவுக்கு வரும். ஓ சூப்பர். அடுத்து வந்து அவனுக்கு லீவ் வருமா, அப்ப லீவுக்கு வருவானா? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். கொஞ்சம் சப்ஸ்கிரைப்ங்கிறது ஒரு வாய் என்னன்னு தெரியல, கொலர்